ஹலோ டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. ஒரு சூப்பரான ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா பார்க்க ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. ட்ராமாவோட நேம் வந்து மிஸ்ஸிங் க்ரௌன் பிரின்ஸ். 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. டோட்டலாக 20 எபிசோடு இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு மணி நேரம். நான் ஒர்த்து வச்சுங்க. 20 எபிசோடு சும்மா தாறு மாறாக இருக்குது. செம்ம சூப்பராக இருந்தது. எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறது நான் பேசுறதுலேயே உங்களுக்கு தெரியும். இதே எக்ஸைட்மெண்ட் குறையாமல் நான் குயிக்காக வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். அடுத்தடுத்த எபிசோட் வரணும் அப்படின்னா உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியங்க. என்னோட வாய்ஸ் ஓவர் ஸ்டோரி நரேஷன் எல்லாம் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நாட்டோட கிரவுன் பிரின்ஸை அந்த கிரவுன் பிரின்ஸ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பார்க்கப்பட்ட பெண் வீட்டுக்காரர்களே அந்த நாட்டோட கிரவுன் பிரின்ஸை கடத்துறாங்க. எதுக்கு, ஏன் அப்படி அவங்க கடத்துனதுக்கு அப்புறமாக தான் மிகப்பெரிய பூகம்பமே வெடிக்குது. அதுதான் மொத்த கதையும். கவலைப்படாதீங்க, இதெல்லாம் எபிசோட் 1லயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்காத ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. ஸோ ட்ரஸ்ட் மீ, இந்த ட்ராமா செம்ம என்கேஜ்மெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ இந்த கதையை கேட்கறதுக்கு என்னோட சேர்ந்து டிராவல் பண்ண ரெடி ஆயிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல ஜேஷன் நட்டை தான் காட்டுறாங்க. அரண்மனைக்குள்ள எல்லா நேரமும் 24 மணி நேரம் வேலை செய்யறவங்க அப்படியே ரொட்டீன் இருக்க மாட்டாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு நைட் ரொட்டீன் அப்படிங்கிறது மாறும். அந்த டைமிங் ரெடி உள்ள வந்து வேலை செஞ்சுட்டு இருந்த பாதுகாவலர்களா இருந்தாலும் சரி, பணிப்பெண்களா இருந்தாலும் சரி, அவங்க வெளியே வருவாங்க. அடுத்து யாரும் ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுமோ அவங்க வந்து போவாங்க. அந்த சமயத்தை பயன்படுத்திட்டு முகமூடி எல்லாம் போட்ட ஒரு கும்பல் அப்படியே அரண்மனைக்குள்ள வருது. ஆனால் இன்னும் யாரும் அரண்மனைக்குள்ள இருக்கிற காவலாளிகள்ல இதை சென்ஸ் பண்ணலை. அந்த சமயத்தில் தான் ராஜமாதாவை காட்டுறாங்க. ராஜமாதாக்கு தான் உடம்பு சரியில்லை. வைத்தியர்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது தலைமை வைத்தியர், இன்னும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா ராஜமாதா அப்படிங்கிறப்போ, நீங்கள் கொடுத்த மெடிசன்ஸ் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் நல்லா தான் இருக்கேன். ஆனால் திடீர்னு ஈவினிங்க்கு மேலே ஒரு மாதிரி படப்படன்னு ஆயிடுது. என்னோட இதயம் வந்து அப்படியே இறுகி போன மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்போ, இல்லை ராஜமாதா, அது வந்து இந்த வெதர்னால கூட காரணமாக இருக்கலாம். நீங்கள் உங்கள் மனசை கொஞ்சம் ஈஸியாக வச்சுக்கோங்க. நான் போய் உங்களுக்கு மருந்தெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அரசரை காட்டுறாங்க. ஆனால் அரசரை காட்டுற கேப்பில் தான் இந்த முகமூடி போட்ட கும்பல் வந்து அரண்மனைக்குள்ளே வந்தது இல்லைங்களா? அவங்க காவலாளிகள் எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்காங்க. அரசர் வெளியே வாக்கிங் வந்திருப்பாங்க. அப்போது தலைமை அரச மருத்துவர் வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி என்ன அரசர் இந்த நேரத்துக்கு வெளியே அப்படிங்கிறப்போ, இல்லை கொஞ்சம் காற்று வாங்கணும் போல வந்து அதான் வந்து அப்படிங்கிறாங்க. சரி, ராஜமாதா எப்படி இருக்காங்க அப்படிங்கிறப்போ, நல்லா தான் இருக்காங்க. இந்த வெதர்னால அவங்க தான் அவங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்க போல இருக்குது, மற்றபடி நல்லா தான் இருக்காங்க அப்படிம்பாங்க. அப்போது அரசரோட பர்சனல் பாடி கார்டு வந்து, அரசரே அரண்மனைக்குள்ளே வந்து முகமூடி போட்ட கும்பல் வந்திருக்கு, அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் உடனே வந்து உங்களோட சேம்பருக்கு போங்க, நீங்கள் சேஃபாக இருங்க அப்படிம்பாங்க. பக்கத்தில் தானங்க அரச மருத்துவரும் இருக்காரு. அவரும் இது எல்லாத்தையும் கேட்டுக்குவார். அதுக்கப்புறம் இந்த ஆட்கள் எல்லாம் வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டே வந்துகிட்டே இருக்காங்க. பேலஸ்குள்ள தான் மெயின் சேம்பருக்குள்ள வரதுக்கு ஒரு கேட் இருக்கும். அது ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியாது. ஆனால் உள்ளேயே இவங்களுக்கான ஆட்கள் இருக்காங்க. இந்த கும்பலுக்கு அவங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. கேட்டை ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அரசரோட சேம்பருக்கும் வந்துடுறாங்க. அங்கே சில காவலாளிகள் இருக்காங்க. பேலஸ் கார்டு வந்து சீக்கிரம் வந்துடுவாங்க, உங்களோட உயிருக்கு தான் ஆபத்து, போங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் ஒன்றும் வந்து கண்டுக்கிறதே கிடையாது. எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அரசர் இருக்கிற இடத்துக்கும் வந்துடுறாங்க. அங்கே இருக்கிறது அரசரோட பர்சனல் மெய்டு, அரச மருத்துவர், அதுக்கப்புறமாக அரசரோட பாடி கார்டு. அவங்களும் சொல்கிறாங்க, இதை பாருங்க, சீக்கிரம் பேலஸ் கார்டு வந்துடுவாங்க, கண்டிப்பாக உங்களை கொண்டுடுவாங்க, நீங்கள் மன்னிப்பு கேட்டு போயிடுங்க அப்படிம்பாங்க. ஆனால் வந்து ஆட்கள் போகிற மாதிரி இல்லை. அரசர் கேட்பாங்க, எதுக்கு முகமூடி போட்டுருக்கீங்க, நீங்கள் யார் அப்படிங்கிறத எங்களுக்கு காட்டுங்க அப்படிங்கிறப்போ ஒரு முகமூடி எடுக்கிறப்போ அரசு மருத்துவருக்கு தெரிஞ்சு போச்சு. அரசரே இவங்க வேற யாரும் இல்லை, உங்களுக்கு முன்னாடி ஒரு அரசர் இருந்தார் இல்லையா, அவங்கள வந்து இவங்க தான் பதவியிலேருந்து நீக்கியிருப்பாங்க, போராட்டம் எல்லாம் பண்ணி பதவியிலேருந்து நீக்கியிருப்பாங்க, அந்த அரசரோட பர்சனல் பாடி கார்டு அப்படிம்பாங்க. இது அரசர் கேட்டதும், நீங்கள்லாம் இறந்து போன அரசரோட இறந்து போயிருக்கணுமே, இறந்து போனதா தான் நியூஸ் வந்தது அப்படிங்கிறப்ப வந்தது. ஆனால் நாங்கள் எப்படியோ உயிர் பொழைச்சோம் அப்படிங்கிறத யார்கிட்டையும் காட்டிக்காம இத்தனை வருஷம் இருந்தோம். ஏன்னா உன்னை கொல்றதுக்காக, ஏன்னா அரசரை கொண்டுட்டு இந்த அரியணையை அபகரிச்ச துரோகினி அப்படிங்கிறப்போ அரச மருத்துவர் சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. இதுக்கு முன்னாடி இந்த அரசர் வந்து ரொம்ப மோசமான ஆள், அம்மாவை வந்து போ அப்படின்னு சொல்லி துரத்திட்டான், தன்னோட சிப்ளிங்ஸ் எல்லாரையும் கொன்று இருக்கான், அப்படிப்பட்ட கொடுங்கோல் ஆட்சி புரிஞ்சவனை வந்து நாங்கள் அழிச்சது தப்பே கிடையாது அப்படிங்கிறப்போ, இப்படி நீங்கள் என்ன காரணம் சொன்னாலும் அந்த அரசரை அழிச்சிட்டு நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் துரோகம் பண்ணியிருக்கீங்க, உங்களை நாங்கள் விட மாட்டோம், நீ அரசனாக இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது, நீ துரோகி, தேச துரோகி அப்படின்னு சொல்லிட்டு அரசரை கொள்றதுக்காக வருவாங்க. அந்த சமயத்தில் அரசர் மேலே அந்த வாள் விழுந்துடக்கூடாது, அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரச மருத்துவர் வந்து கட்டி பிடிச்சிப்பாரு. அவரோட முதுகுல தான் வந்து அந்த வாள் அப்படியே ஒரு கோடு கிழிச்சிடும். அதுக்கப்புறம் இன்னொரு வாள் வீச்சு அரசரை நோக்கி வந்துருச்சு. அது விழுந்திருந்தா அரசர் செத்துருப்பாரு. ஆனால் எப்படியோ அரசரோட பர்சனல் பாடி கார்டு எல்லாத்தையும் சமாளிச்சிடுறாங்க. அவங்களுக்கு கொண்டு போட்டுடுறாங்க. உடனே அரசரோட பர்சனல் மேட் இருந்துட்டு, அரசரே இதுக்கப்புறம் இருக்கிறவங்க எல்லாரையும் பேலஸ் கார்டு பார்த்துப்பாங்க, உங்கள் உயிருக்கு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும், போங்க உங்கள் பெட்ரூமுக்கு போங்க, அங்கே இருக்கிற அந்த சேம்பருக்கு போங்க அப்படிங்கிறப்போ, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அரசவை மருத்துவருக்கு வந்துட்டு அடிபட்டிருக்கு, வேற மருத்துவர் இருந்தால் சீக்கிரம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் அடிபட்டு இருந்த சமயத்தில் சொல்வார், அரசரே இப்போ என்ன கவனிக்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்,
ஃபர்ஸ்ட் கிரவுன் பிரின்ஸோட சேம்பருக்கு அனுப்பிச்சு அவர் பத்திரமா இருக்காருன்னு பார்க்க சொல்லுங்க அப்படிம்பாங்க. அப்புறம் தான் அரசருக்கே ஐயோ ஆமா இல்ல, நமக்கு அப்புறம் அரசராக வேண்டியது நம்ம பையன் தான், கிரவுன் பிரின்ஸுக்கு என்னாச்சு ஏதாச்சும் பார்க்கறதுக்காக தன்னோட பர்சனல் பாடிகார்டு அனுப்புறப்போ கிரவுன் பிரின்ஸுக்கு பர்சனல் மேட் இருப்பாங்க. அவங்க சொல்றாங்க ஐயோ கிரவுன் பிரின்ஸ் தூங்குறாங்க நீங்க போங்கன்னு சொல்லிட்டு, இல்ல நான் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்வி விலைக்கு பார்த்தா அங்க இருக்கிறது கிரவுன் பிரின்ஸோட பர்சனல் பாடிகார்டு. கிரவுன் பிரின்ஸ் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு இல்ல அவர் கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. எதுக்காக வந்திருப்பாங்க அப்படின்னா நைட் டைம்ல அரண்மனை விட்டு வெளியே சில முக்கியமான விதிகளில் வந்து இந்த மாதிரி புக்கில் வந்து கதையை வந்து படிச்சு காட்டுவாங்க. படிச்சு காட்டினதுக்கு அப்புறமாக்க பேலன்ஸ் கதையை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த புக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கதையை படிச்சு காட்டி சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை கேட்கறதுக்காக தான் வந்திருப்பாங்க. இப்படி அந்த கதையை படித்து கற்றவர் புக்கை ஃபுல்லாக படிக்க மாட்டாருங்க, பாதி மட்டும் படிச்சுட்டாங்க. படித்ததுக்கப்புறம் இந்த புக்கை வந்து நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னா நீங்கள் காசு கொடுத்து தான் இந்த புக்கை வாங்கணும் அப்படிம்பாங்க. நம்ம கிரவுன் பிரின்ஸ்க்கு பிடிச்சிருக்கு, அதனால எனக்கு வந்து இந்த புக்கு 100 காப்பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறப்போ அவங்க எல்லாரையும் போக சொல்லிட்டு இந்த 2 இளவரசர்களை மட்டும் கூப்பிடுவாங்க. இவங்க 2 பேருமே இப்போ இருக்கிற அரசரோட பசங்க தாங்க. அதில் இந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க இல்லையா, இவரு தான் கிரவுன் பிரின்ஸ். பக்கத்தில் இருக்கிறது கிரவுன் பிரின்ஸோட பிரதர். 2 பேருக்கும் அப்பா ஒருத்தர் தான் அரசர், அம்மா வேற. கிரவுன் பிரின்ஸோட அம்மா இறந்து போயிட்டாங்க. இப்போ இந்த கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறவரும் பிரின்ஸ் தாங்க. அவங்களோட அம்மா தான் இப்போ ராணியா இருக்காங்க. நம்ம கிரவுன் பிரின்ஸோட பேர் வந்துட்டு லீகன். இன்னொரு பிரின்ஸ் இருக்காரு இல்லைங்களா கிரவுன் பிரின்ஸோட பிரதர், அவரோட பேர் வந்து தூஷங். இவங்க 2 பேரையும் இந்த புக்கு படிச்ச ஒரு பர்சன் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. என்னடான்னு பார்த்தா இந்த புக்கு விற்கிறது, இந்த புக்குக்கான பணம் வாங்குறது எல்லாமே வந்துட்டு ஐவாஷ் மாதிரி வச்சுக்கிட்டு இவங்க ஒரு வேலை பண்ணியிருக்காங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவங்க 2 பேரும் வந்திருப்பாங்க. ஆக்சுவலா இப்போ இருக்கிற அரசருக்கு முன்னாடி ஒரு அரசர் இருந்தாரு, அவர் ரொம்ப கொடுங்கலாட்சி புரிஞ்சாரு, அவர் நல்லவர் இல்லை, அவரை கொண்டுட்டு தான் இப்போ இருக்கிற அரசர் வந்திருப்பாரு. இறந்து போன அரசரோட பையன் தான் இது அப்படிங்கிறாங்க. பார்க்கறதுக்கே காமெடியா இருக்கு. இவங்களும் சிரிச்சுப்பாங்க. உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு போல இருக்கு, இந்த புக்கு படிக்கிறது புக்கு விற்கிறது எல்லாமே வந்து நான் பணம் வந்து ஏர்ன் பண்றதுக்காக தான், என்ன பணம் ஏர்ன் பண்ணி மிலிட்ரி சர்வீஸை வந்து எடுத்துக்கிட்டு இப்ப இருக்கிற அரசரை எதிர்த்து நிக்கணும், அவர் அழிச்சிட்டு அரியணையை நான் கைப்பற்றணும், அப்பதான் இறந்து போனேன் அப்பா அரசோட ஆத்மா சாந்தி அடையும். உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, எனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணுவீங்க, நீங்க பண ரீதியா எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் அதிகாரத்துக்கு வந்தது உங்களுக்கு நிறைய பதவியெல்லாம் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. இப்ப இருக்கிற அரசு சரியான முட்டாளு, முதுகெலும்பு இல்லாதவன் அப்படி இப்படிங்கிறப்போ கிரவுன் பிரின்ஸுக்கு கோவம் வந்துடுது. பொழுக்குன்னு ஒன்று கொடுக்குறாங்க, ஏன்டா அடிச்சு அப்படிங்கிறப்போ எவ்வளோ நேரம் தான் என் அப்பாவும் என் முன்னுக்கு போய் திட்டிகிட்டே இருப்பேன், நானும் பொறுமையாக இருக்கிறது, நான் தான் இந்த நாட்டோட கிரவுன் பிரின்ஸ் எல்லாம் தெரிஞ்சு தான் வந்திருக்கேன், இறந்து போன அரசரோட மகன் நீ கிடையவே கிடையாது, அப்படி பொய் சொல்லிட்டு மிலிட்ரி சர்வீஸை எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லாரும் ஏமாற்றி பணம் சம்பாரிச்சிட்டு இருக்க. இறந்து போன அரசருக்கு சில ஆதரவாளர்கள் இருப்பாங்க, அவங்க வந்துட்டு இப்போ இருக்கிற அரசரை பழிவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு தனி கேங், அவங்க வந்து நிஜமாலுமே அதை தான் வந்து குறிக்கோளை வச்சிருக்காங்க. பட் அதை நீ பயன்படுத்திக்கிற, இப்படி இறந்து போன அரசருக்கு யார் ஆதரவாக வந்து நிற்கிறாங்களோ அவங்க கிட்ட காசு வாங்கி ஏமாத்துற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மிகப்பெரிய சண்டையே நடக்கும். இவங்க 2 பேரும் தான் பயங்கரமாக சண்டை போட்டுப்பாங்க. அப்போ கிரவுன் பிரின்ஸ் வந்து கூப்பிடுவாருங்க, தூஷன் உன் அண்ணன்டா நான் என்ன போட்டு அடிக்கிறானுங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போடுவாங்க. அதில் கிரவுன் பிரின்ஸ்க்கு கொஞ்சம் முகத்தில் அடிப்படவும் செய்யும். அதுக்கப்புறம் போலீஸ் அதிகாரியை கூப்பிட்டு பிடிச்சி கொடுத்துருவாங்க. அண்ணன் தம்பிங்க 2 பேருக்கு இடையில அப்படி ஒரு பாசம். கிரவுன் பிரின்ஸும் பிரதரும் தூசங்கும் வந்துட்டு சரி போகலாம் அப்படிங்கிற சமயத்தில் தூசங் சொல்லுவான், அண்ணா முகத்தில் அடிச்சிருக்காங்க, அது கண்ணுக்கிட்ட நல்லா கந்தி போய் கிடக்கு, இப்படி அரண்மனைக்குள்ளே போன அப்படின்னா நீ பெர்மிஷனே இல்லாமல் யாருக்கு தெரியாமல் ஏமாத்திட்டு அரண்மனை விட்டு வெளியே வந்து போயிருக்க அப்படிங்கிறதுல தெரிஞ்சிடும், மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும், நீ இந்த நாட்டோட கிரவுன் பிரின்ஸ், அதனால நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொசுருக்கு கூப்பிட்டு வருவாங்க. அப்போ கூட நம்ம கிரவுன் பிரின்ஸ் கேட்பாங்க, எதுக்கடா இந்த நாட்டில் இங்கே கூப்பிட்டு வந்தேன், ஃபன் மூட்லேயே நான் இல்லை அப்படிங்கிறப்போ ஃபன் மூடெல்லாம் கிடையாது, அதுக்காக இங்கே கூப்பிட்டு வரல, லைட்டாக மேக்கப் பண்ணிக்கலாம், அப்போ தான் இந்த காயம் வந்து கந்தி போனது தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறப்போ தூஷங் வந்து கேட்பாங்க, ஆமாண்ணா எனக்கு ஒரு டவுட்டு, உனக்கு வந்து கிரவுன் பிரின்ஸாக இருக்கிறது பிடிக்கல அப்படிங்கிற, அட் த சேம் டைம் மக்களுக்காகன்னு சில வேலைகளை பண்ணுற, இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற, என்ன தானே உன் ஐடியா அப்படிங்கிறப்ப இதை பார்ப்பா எல்லாருக்கும் எல்லாம் பிடிச்சிருக்காது, நான் கிரவுன் பிரின்ஸாக இருக்கிறது எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, எனக்கு பிடிச்சது செய்ய முடியல அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல தான், ஆனால் நான் கிரவுன் பிரின்ஸாக இருக்கிறப்போ நான் நல்லபடியாக ஆட்சி நடத்துவேன், அடுத்த அரசனாக வந்தால் நல்லபடியாக அவங்கள பார்த்துப்பேன்னு மக்கள் நினைக்கிறாங்க, மக்களோட சந்தோஷத்துக்காக என்னோட இந்த அன்கம்ஃபர்டபுளாக நான் கொஞ்சம் பொறுத்துக்கிறேன் அப்படிம்பாரு. நல்லா இருக்கட்டும், சீக்கிரம் மேக்கப் போடு, கொஞ்சம் மெதுவாக போடு, பட்டு நடிக்காது, எனக்கு வலிக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து நம்ம கிரவுன் பிரின்ஸ் வந்து பேலஸ்குள்ளேருந்து தெரிஞ்சு வந்துருச்சு. மந்திரியார்கள் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல அரசவை மருத்துவர் இருப்பாரு, இவர் வந்து மருத்துவர் சாயுங்க. இது இளவரசனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இருக்க வேண்டாம், என்ன வந்தவங்களாம் கொண்டுட்டாங்களா நம்ம நினைச்சிட்டு இருந்தோம், இல்லை கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறப்போ அதுக்கப்புறம் வந்து அரசவை கூடுது. அரசர் முன்னிலையில் வந்துட்டு நம்ம கிரவுன் பிரின்ஸ் உட்காந்துருக்காங்க. எதுக்கு யாருக்கிட்டையும் சொல்லாமல் பேலஸை விட்டு வெளியே போனோம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, மன்னிச்சிருங்கப்பா, அரண்மனைக்கு வெளியே வாழ்கிற மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தப்பா போனேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு காரணமா, உனக்கு என்னாச்சோ ஏதாச்சும் அப்படின்ட்டு எல்லாரும் பயந்து போயிட்டோம். ராஜமாதா இரவெல்லாம் தூங்காம நீ திரும்பி வரணும், நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணு முழிச்சு காத்துட்டு கிடக்குறாங்க. அப்படிங்கிற சமயத்தில் அங்குள்ள எல்லாம் சலசலன்னு மந்திரியார்கள் அமைச்சர்கள்லாம் பேசிக்கிறாங்க. என்னமோ ஒரு சென்ட் வருது, மேக்கப் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு தூஷன் போட்டு விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த கண்ணில் கந்தி போனது மறையறதுக்காக அந்த மேக்கப் ஸ்மெல் தான் போல இருக்கு. இப்படி எல்லாம் பேசிக்கிறப்போ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் கிரவுன் பிரின்ஸ்க்கு இருக்கும். ஆனால் அப்போ மருத்துவர் சாய் இருந்துட்டு,
அது அந்த ஸ்மெல் என்கிட்ட இருந்து தான் வருது, என்னோட சென்ட் பாட்டில் வந்துட்டு உடஞ்சிருச்சு, அதனால அந்த ஸ்மெல் வருது அப்படிங்கிறப்போ அரசருக்கு புரியுது நம்ம பையனை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த மருத்துவர் சாய் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிவா ராஜமாதாவை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்ட் பிரின்ஸை கூப்பிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மந்திரியார் சொல்லுவாங்க, என்னது இது மேக்கப் ஸ்மெல் தான் வருது, சென்ட் ஸ்மெல் கிடையாது, சொசூருக்கு போயிருக்கான் இவன். நைட் டைம் வெளியே மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு கிரவுண்ட் பிரின்ஸ் போகல, சொசூருக்கு போய் பெண்களோட உல்லாசமாக இருந்துட்டு வந்திருக்கான் அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்டவர் கிரவுண்ட் பிரின்ஸாக இருக்கிறப்ப நாளைக்கு அரசனானா நம்ம நாட்டோட எதிர்காலம் என்ன ஆகுறது? கண்டிப்பாக கிரவுண்ட் பிரின்ஸை வேற யாராவது தான் கொண்டு வரணும். இதுக்கு வேற யாராவது, அதுதான் இன்னொரு இளவரசர் இருக்காரியே தூஷங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிறப்போ அப்படியே மருத்துவர் சாய் வந்து ஒரு மந்திரியாரை பார்ப்பாங்க. இந்த மந்திரியார் வேற யாருமே கிடையாதுங்க, இளவரசர் தூஷங்கோட தாத்தா, அதாவது இப்போ ராணியே இருக்கிறவரோட சொந்த அப்பா. ஐயோ மருத்துவர் சாய் நம்மளை பார்க்குறான், நாம தான் இப்படி எல்லாம் கிளறி விடுறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறதுங்கிறப்போ ஃபர்ஸ்ட் அதெல்லாம் நிறுத்துங்க, துரோகிகள் வந்து அரண்மனைக்குள்ளே வந்திருக்காங்க, அரசர் அட்டாக் பண்ண பார்த்துருக்காங்க, அது யாரும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுதே அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. இங்கே ராஜமாதா கிட்ட கூப்பிட்டு வந்துட்டாங்க, இந்த மாதிரி இவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, கொஞ்சம் நீங்களாவது புத்திமதி சொல்லுங்க அப்படிங்கிறப்போ ஏன்பா அப்படி போனேன் அப்படின்னு ராஜமாதா ரொம்ப தன்மையாக கேட்பாங்க. அப்போதான் நம்ம கிரவுண்ட் பிரின்ஸ் சொல்லுவாங்க, இல்லை அரண்மனைக்கு வெளியே தான் வந்துட்டு என்னோட தம்பி தூஷங்க இருக்கான், அவனையும் பார்க்கறதுக்காக தான் போனேன், அரண்மனைக்குள்ளே இருந்தா நான் ஏன் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது வந்து ராணிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன கிரவுண்ட் பிரின்ஸோட பிரின்ஸ் தூஷங்க அரண்மனைக்குள்ளேயே இருந்தால் நாளைக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுனால தான் தூஷங் வந்து அரண்மனை விட்டு வெளியே தான் ஒரு வீட்டில் வந்து தங்க வச்சிருப்பாரு அரசர். அரண்மனைக்குள்ள தூஷங் வரவே மாட்டாங்க, தேவைப்பட்டா இவங்க வந்து கூப்பிட்டு விட்டா மட்டும் தான் அரண்மனைக்குள்ள வரணும். ஆனால் இது கேட்குறப்ப ராணிக்கு சந்தோஷமா இருக்கு, பரவாயில்ல நம்ம பையன் மேல கிரவுண்ட் பிரின்ஸ் வந்து ரொம்ப வந்து பாசம் வச்சிருக்காங்க, சந்தோஷமா இருக்கு. ரெண்டு பசங்களையுமே வந்து ஒன்னாதான் ராணி பார்ப்பாங்க, ரெண்டு பசங்களையும் பிரிச்சு பார்க்க மாட்டாங்க. ராஜமாதாவும் சொல்றாங்க, பாத்தியா அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் இவ்வளவு பாசமா இருக்காங்க அப்படிங்கிறப்போ ராஜமாதா அதெல்லாம் இருக்கட்டும், இவன் சொசூருக்கு போயிட்டு வந்திருக்கான், மேக்கப் ஸ்மெல்ல வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன், மற்ற மந்திரியார்களும் இப்பெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க, அவங்களுக்குள்ள பேசிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறப்போ சொசூருக்கு போனியாப்பா அப்படின்னு சொல்லி ராஜமாதா கேட்குறாங்க. ஆக்சுவலாக உண்மையான காரணம் என்ன, நம்ம யாரை கண்டுபிடிக்கிறதுக்கு போகணும், இந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு பிடிச்செல்லாம் கொடுத்துருக்கோன்னு உண்மையை சொல்லலாம் தான் கிரவுண்ட் பிரின்ஸ் வருவாங்க. ஏன்னா இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா, சொசூருக்கு ஏதோ பொண்ணுங்க கூட உல்லாசமா இருக்கிறதுக்கு போனேன்னு சொல்லி அதனால உண்மையை சொல்லலான்னு வந்திருப்பாங்க. ஆனால் தூஷன் சொல்லியிருப்பாங்க, அண்ணா உண்மையில் எதுக்காக போகணும்னு சொன்னேன்னா அதுக்கப்புறம் நீ அரண்மனை விட்டு வெளியே வரவே முடியாது, நான் மீட் பண்ணிக்கவே முடியாது, அதனால பொய்யவே மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால ஆமாம் சொசூருக்கு போனேன், சும்மா ஜாலியாக இருக்கலாம் தான் போனேன் அப்படிம்பாங்க. அரசருக்கு கோவம் வந்துடுச்சு, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இருக்கா, இந்த நாட்டோட அடுத்த அரசனாக போறவனி இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறப்ப ராஜமாதா வந்து அரசர் கிட்ட சொல்லுவாங்க, அரசரை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க, இந்த நாட்டோட கிரவுண்ட் பிரின்ஸ் அடுத்த அரசராக போறவங்க கொஞ்சம் பாசமா நடந்துக்கோங்க அப்படிம்பாங்க. அப்பதான் ராஜமாதா இருந்துட்டு சரி நாம ஏன் வந்து கிரவுண்ட் பிரின்ஸுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசனை வர ராணியும் வந்து இதுக்கு வந்து ஆமோதிக்கிறாங்க. ஆமா ராஜமாதா நீங்க சொல்றதுதான் கரெக்டுன்ட்டு. அப்ப ராஜமாதா சொல்லுவாங்க, பொண்ணையும் நான் மனசுல வச்சிருக்கேன், நம்ம மருத்துவர் சாய் இருக்காரு இல்லையா, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, பொண்ணு ரொம்ப அழகா எலகண்டா இருப்பா, அந்த பொண்ணு இப்போ கல்யாண வயசுல தான் இருக்கா, இப்பவே நிறைய பேர் பெண் கேட்டு வந்திருப்பாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல அழகான பொண்ணு, அந்த பொண்ணையே நம்ம கிரவுண்ட் பிரின்ஸுக்கு பார்க்க கூடாது அப்படிங்கிறப்போ இது ராணிக்கும் பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த பொண்ணை வந்து ராணியும் பார்த்துருக்காங்க, ராணிக்கும் வந்து சந்தோஷம் தான், அரசருக்கும் ஓகே தான். அப்படியே கிரவுண்ட் பிரின்ஸ் கேட்பாங்க, இந்த விஷயத்துல என்னோட விருப்பம் அப்படிங்கிறது வாயை மூடிட்டு உட்காருன்னு சொல்லிட்டால அப்படின்னு அரசர் ஒரே பேச்சில் அமைதிப்படுத்திடுவாரு. அப்பதான் மருத்துவர் சாயோட மகளை காட்டுறாங்க. இவங்க பேர் வந்துட்டு மயூனா. இவங்களோட அப்பா வந்து ஒரு கிளினிக் வச்சிருப்பாரு, அங்க இருக்கிற அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ குட்டி பையன் ஓடி வந்து எங்க அப்பாவை காப்பாத்துங்க அப்படிங்கிறாங்க. அங்க வந்து பார்த்தா தான் தெரியுது கேம்பிளிங் விளையாடுறவங்க உங்க அப்பாவை வாவான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவர் காட்டுறத பாருங்க, நான் கேம்பிளிங் விளையாடக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்னோட கை விரலையும் நான் வெட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறப்போ இன்னொரு கை இருக்குல்ல இதை வச்சு விளையாடு, ஒரே ஒரு கேம் தான், பெரிய கேம், ஜெயித்த செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிறப்போ அங்க மயூனா வந்து எல்லாரும் கூட பயங்கரமா சண்டை போடுறாங்க. அழகு மட்டும் கிடையாது, டேலண்ட் மட்டும் கிடையாது, பயங்கரமா ஃபைட் பண்ணுவாங்க. சரி அடிச்சு விரட்டியாச்சு. அப்ப மயூனா கூட ஒரு பணிப்பெண் இருப்பாங்க, அவங்க வந்து கேட்குறாங்க, இன்னைக்கு அடிச்சு விரட்டிட்டீங்க, அடுத்த நாள் இவனுக்கு மறுபடியும் வருவானுங்க, டெய்லி வந்து இந்த பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பீங்களா, இதுவே ஃபர்ஸ்ட் வாட்டி கிடையாதுல்ல அப்படிங்கிறப்போ யோசிச்ச மையனா அந்த ஆட்களை கூப்பிட்டு இதை பாருங்க, நீங்கள் வர்றதும் உங்களை அடித்து விரட்டுறதும் இதுவே வந்து பழக்கமாக இருக்குது, எனக்கும் 1008 வேலை இருக்குது, அதனால் ஒரு போட்டி வச்சுக்கலாம், என் பக்கத்தில் இருக்கிற பானை நிறக்க வந்து சொஜு வச்சுருக்கேன், அதே மாதிரி உங்கள் சைடும் இருக்குது, இது யார் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக குடிச்சு காலி பண்ணுறாங்களோ அவங்க சொல்கிறத அடுத்தவங்க கேட்கணும் அப்படிங்கிறப்போ பாப்பா நீ சின்ன பொண்ணு, அதுவும் பொம்பளை புள்ள, எங்கிட்டலாம் குடிக்கிறதுல போட்டி போடக்கூடாது அப்படிங்கிறப்போ சின்ன பொண்ணு பொம்பளை புள்ள அப்படிலாம் பேசக்கூடாது, ஒழுங்காக போட்டிக்கு வரையா இல்லையா அப்படிங்கிறப்ப அந்த ஆள் வரேன்னு சொல்லிடுவான். இவங்களும் சொஜுவை குடிப்பாங்க, மயூனா ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிடுவாங்க. அந்த ஆளால் முடியல, பாப்பா நீ வயிற்றுல தான் டேங்க் வச்சிருக்கே அப்படின்னு கேட்குறப்போ அதெல்லாம் கிடையாது, போட்டி தான், நான் ஜெயிச்சிட்டேன்ல, இதுக்கப்புறமாக அந்த அப்பாவையும் அந்த குழந்தையும் தொந்தரவு பண்ணக்கூடாதும்பாங்க. இவங்களும் அந்த போட்டியில் தோத்துறதுனால சரின்ட்டு போயிடுவாங்க. இந்த பக்கமாக மருத்துவர் சாயை தான் காட்டுறாங்க. ஒரு வயசான சாமியாரை பார்க்க வந்திருக்காங்க மலைக்கு மேலே. ஏன்னா இப்போ அரசர் வந்து சொல்லியிருப்பாங்க, உங்கள் பொண்ணை தான் வந்துட்டு கிரவுன் பிரின்ஸ்க்கு எடுக்கலான் இருக்கோம், கல்யாணம் பண்ணி வைக்கலான் இருக்கோம்னு சொல்லிட்டு. அதை பற்றி இந்த சாமியார் கிட்ட கேட்கறதுக்கு சாமியார் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு, இதை பாருப்பா சாய், உன் பொண்ணுக்கு வந்து ஒரு விதி இருக்குது, உன் பொண்ணு யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அந்த நபர் வந்து சீக்கிரம் இறந்து போயிடுவாங்க, உன் மகள் வந்து இளம் விதவை ஆயிடுவா, இந்த நாட்டோட கிரவுன் பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னா
கிரவுன் பிரின்ஸ் சீக்கிரமா இறந்து போயிடுவாங்க, உன் மகள் விதவை ஆயிடுவா. என்ன சாமி சொல்றீங்க, அப்ப இதுக்கு வழியே இல்லையா அப்படிங்கிறப்போ இருக்கு, ஒரு பரிகாரம் இருக்கு, பண்ணலாம். ஆனா அது நீ ஒத்துக்குவே என்னன்னு தெரியல அப்படிங்கிறப்போ நான் கண்டிப்பா ஒத்துப்பேன். ஏன்னா என் மனைவியே இப்படி இறந்து போயிடுவாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க, அதை நான் அப்ப நம்பல. நீங்க சொன்ன மாதிரியே மனைவி இறந்து போயிட்டா, உங்களை நம்பாம இப்படி என் மனைவி என்ன சாக விட்டுட்டேனே அப்படின்ட்டு அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து என்னால் இப்போ வரைக்கும் வெளியே வர முடியல. அதனால நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்றேன், என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்ல என்ன பரிகாரம் சொன்னாலும் நம்மளுக்கு தெரியலங்க. இந்த பக்கமாக நிறைய குடிச்சதுனால பயங்கர போதை ஏறி இருக்கும் மயூனாக்கு. அப்படியே தள்ளாடிட்டே வருவாங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படி போதை மயக்கத்தில் படுத்து கிடக்கிறப்போ, மை லேடி காலெல்லாம் கழுவணும் அப்படிங்கிறப்ப என் காலை காணும் அப்படிம்பாங்க. ஐயோ சாக்ஸ் போட்டிருக்கீங்க, சாக்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சர்வன்ட் வந்து காலெல்லாம் கழுவி விட்டுட்டே இருக்கிறப்போ இப்படி வந்து இவங்க அப்பா வந்துருவாங்க, மயூனாவோட அப்பா. ஐயோ இந்த மாதிரி உங்க அப்பா வந்துட்டாங்க, உங்களுக்கு கூப்பிட்டு விட்டாங்க, உங்க முகம் மேலே செவன் கிடக்கு, போதை ஏறி போயிருக்கீங்க, உங்க மேலே ஸ்மெல் வேற வருது, என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறப்போ எப்படியோ டக்குன்னு அந்த குண்டாக்குள்ளிய மூஞ்சியை விட்டு முகமெல்லாம் கழுவிக்கிட்டு ரெடி ஆகிட்டு அவங்க அப்பாவை பார்க்க போறாங்க. அப்பதான் மருத்துவர் சாய் சொல்றாங்க, இதை பாருமா, நீ இந்த நாட்டோட கிரவுன் பிரின்ஸுக்கு கிரவுன் பிரின்சஸா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க, அதனால இதுக்கப்புறமாக கிளினிக்கு போறது மற்ற பேஷண்ட்டை பார்க்கறது நிறுத்திக்கோ அப்படிம்பாங்க. என்னப்பா சொல்றீங்க, கிரவுன் பிரின்ஸுக்கு என்னை வந்து ஒருத்தியை மட்டும் எப்படி தேர்ந்தெடுத்திருப்பாங்க, ஏன்னா நிறைய பெண்களை வச்சு ஒரு டெஸ்ட் முறையில் வச்சு தானே செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்போ அது வரைக்கும் டைம் இருக்கு இல்லையா, நான் ஏன்ப்பா கிளினிக்கு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த பொண்ணுக்கு மயூனாக்கு வந்துட்டு கிளினிக்கு போகிறது, பேஷண்ட்ஸை கவனிச்சுக்கிறது அப்படிங்கிறது, இந்த மருத்துவ உதவி கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் சாய் சொல்கிறாரு, இல்லை அது வந்து ஜஸ்ட் ஒரு ஐ வாஷுக்கு தான், நிறைய பெண்களை கூப்பிடுவாங்க, உங்களை வந்துட்டு டெஸ்ட் வச்சு தான் செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே தவிர்த்து அதெல்லாம் சும்மா ஐ வாஷுக்கு தான். ஆனால் ராஜமாதாவும் அரசரும் முடிவு பண்ணிட்டாங்க, நீ தான் கிரவுன் பிரின்ஸோட மனைவி, அடுத்த கிரவுன் பிரின்சஸ் நீ தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி சோகமா வந்துருவாங்க மயூனா. அப்போ உங்க சர்வன்ட் கேட்பாங்க, என்னாச்சு ஏதாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, நீங்க குடிச்சிருக்கீங்க அப்படின்னு உங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டாரா? இல்லையே, பர்ஃபெக்டா இருக்கீங்க, முகமும் வந்து ரெட் ஆகல, அது மட்டும் இல்லாமல் உங்க மேலே ஸ்மெல்லும் வரலையே அப்படிங்கிறப்போ ஒரு மாதிரி அப்படியே பேனே உட்காந்துருப்பா மயூனா. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் சொல்லுவா, இந்த மாதிரி இந்த நாட்டோட கிரவுன் பிரின்ஸுக்கு என்ன கட்டி வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மயூனா சந்தோஷப்பட்டாங்களோ இல்லையோ, சர்வன்ட் லேடி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐயோ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், கிரவுன் பிரின்ஸுக்கு நீங்க மனைவினா நீங்க தான் அடுத்த கிரவுன் பிரின்சஸ், கிரவுன் பிரின்ஸ் அரசராயிட்டா நீங்க ராணி அப்படின்ட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உனக்கு நிஜமா சந்தோஷமா இருக்கா? நான் கிரவுன் பிரின்சஸ் ஆகிட்டு கிரவுன் பிரின்ஸை கல்யாணம் பண்ணிட்டு அரண்மனைக்குள்ளே போயிட்டேன் அப்படின்னா நீயும் என் கூட வந்துடுவேன், உனக்கு வந்து என்னை கவனிச்சுக்கிறதே வாழ்க்கையாக போயிடும், உனக்குன்னு கல்யாணம் குழந்தை குட்டி சந்தோஷம் எதுவும் இருக்காதுங்கிறப்போ எனக்கு எதுக்கு அதெல்லாம், நானே வந்து ஒரு ஸ்லேவ் தான், ஏன்னா ஸ்லேவாக இருக்கிறவங்கள தாங்க இந்த மாதிரி சர்வெண்ட்டாக எடுப்பாங்க. இப்படி ஸ்லேவாக இருக்கிற நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு குழந்தை பிறந்தா அதுங்களும் ஸ்லேவாக தான் இருக்கும். அப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிறதுக்கு நான் உங்கள் கூட கடைசி வரைக்கும் இருந்துட்டு போயிடுறேன், அரண்மனைக்குள்ளே உங்கள் கூட வர்றதுக்கு எனக்கு சந்தோஷம் தான். இருங்க அப்போ நீங்கள் தான் என்ன கூப்பிட்டு போகிறீங்களா அரண்மனைக்குள்ளே உங்களோட பணிப்பெண்ணா, ஐ ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு மயூனாவை விட இந்த பொண்ணு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இந்த கதையை நம்ம இது வரைக்கும் எப்படி பார்த்துட்டு இருப்போம், அதோட போக்கே இந்த இடத்துல இருந்து மாறப்போகுதுங்க. மீன் பிடிக்கிறதுக்காக கிரவுன் பிரின்ஸ் உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த சாய் இருக்காரு இல்லையா அரச மருத்துவர், அவரோட மகள் எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பாடி கார்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீங்க யோசிக்கிற அளவுக்கெல்லாம் நல்லா யோசிக்க முடியாது கிரவுன் பிரின்ஸ், ஏன்னா என் அம்மாவோட தாய்ப்பால் எல்லாத்தையும் நீங்களே குடிச்சிட்டீங்க, நான் குடிக்கல, அதனால எனக்கு அந்த அளவுக்கு சிந்திக்கிற திறன் இல்லை அப்படிம்பாங்க. கிரவுன் பிரின்ஸோட அம்மா இவருக்கு பிறந்த உடனே சின்ன வயசுல இறந்து போயிருப்பாங்க. அப்போ தாய்ப்பால் கொடுத்து வளர்த்ததெல்லாம் பாடி கார்டோட அம்மா தான், அதனாலதான் அவங்க பையனை தன் கூட பாடி கார்டை கிரவுன் பிரின்ஸ் வச்சிருப்பாங்க. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற சமயத்துல ஏதோ மீன் மாட்டிக்கிச்சு போல, பெரிய மீனா இருக்கும் போல இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிரவுன் பிரின்ஸ் இழுக்கிறப்போ வர்றது மீன் இல்லை, ஒரு டெட் பாடி. ஆனால் பார்த்தது ஏதோ பேயின்னு சொல்லிட்டு கிரவுன் பிரின்ஸ் பயந்துருவாங்க. ஆனால் பாடி கார்டு தான் சொல்லுவாங்க, இல்லை இது பேய் கிடையாது டெட் பாடின்னு சொல்லிட்டு உடனே அட்டாப்சி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாப்சி பண்ணி முடிச்சு ரிசல்ட் வர வரைக்கும் நம்மளோட கிரவுன் பிரின்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பாடி கார்டு கேட்பாங்க, அட்டாப்சி முடிஞ்சது நானே சொல்கிறேனே அப்படிங்கிறப்போ இல்லை எனக்கு உடனே எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறாரு. இப்போ இறந்து போய் இந்த குளத்தில் மிதந்த பொண்ணு இருக்கா இல்லைங்களா, அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, ராஜமாதாவோட சேம்பரில் மட்டும் பனிப்பெண்ணாக இருக்கிற பொண்ணு. ஒரு வாட்டி கிரவுன் பிரின்ஸ் வந்தப்போ அந்த பொண்ணு தெரியாதனமா இடிச்சிருப்பா, பலகாரமெல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பா, அது கீழே விழுந்திருக்கும், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிருப்பா. ஆனால் கிரவுன் பிரின்ஸ் இருந்துட்டு பயப்படாதமா இந்த சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லை இந்த மாதிரி பலகாரங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு சர்வன்ஸ் ஆனால் எங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படிம்பாங்க. ஆனால் பரவாயில்ல, நான் கிரவுன் பிரின்ஸ் தானே சொல்கிறேன் சாப்பிடு அப்படிங்கிறப்போ இல்லை நான் வேணா என்னோட அம்மாவுக்கும் தங்கைக்கும் கொண்டு போய் கொடுக்குறேன், 10 நாள் தொடர்ந்து ராத்திரி பகலும் பார்க்காம வேலை செஞ்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு விடுப்பு கொடுப்பாங்க, அப்போ நான் கொண்டு போகிறேன் அப்படிங்கிறப்போ நம்ம கிரவுன் பிரின்ஸ் வந்து ஆர்டர் கொடுப்பாங்க, இந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பாவை பார்க்கறதுக்கு அரண்மனை விட்டு வெளியே போகிறப்போ நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்து அனுப்புங்க, இதனோட ஆர்டர் அப்படின்னு இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். நன்றி கிரவுன் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஒரு சின்ன குழந்தை தன் தங்க மாதிரி பார்த்த பொண்ணு இப்படி செத்து போய் கிடக்கிறத வந்து நம்மளோட கிரவுன் பிரின்ஸால எடுத்துக்கவே முடியல. அட்டாப்சி முடிஞ்ச ரிசல்ட்டும் வருது, அந்த சின்ன பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு தான் அட்டாப்சி ரிசல்ட் இருக்கு. இது தெரிய வரப்ப நம்ம கிரவுன் பிரின்ஸால எடுத்துக்க முடியல. இல்லை அந்த பொண்ணு அவ குடும்பத்தை பார்த்துக்கிற பொறுப்புல இருந்தா, தான் அம்மாவை பார்க்கணும், தங்கச்சியை பார்க்கணும், அவங்களுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்த பொண்ணு
சூசைட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரே அட்டாப்சியோட ரிப்போர்ட் எல்லாம் வச்சிருக்க ரூமுக்கு வராரு. அது எல்லாத்தையும் படிச்சு பார்க்குறாரு. அப்போ யார் அட்டாப்சி பண்ணாங்களோ அந்த டாக்டர் கூப்பிடுறாங்க. அந்த டாக்டர் கூப்பிட்டு கேட்கறதுக்கு ஆமாங்க அந்த பொண்ணு வந்துட்டு சூசைட் தான் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்மளோட கிரவுன் பிரின்ஸுக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா, இன்னொரு பொண்ணும் சில நாட்களுக்கு முன்னாடி இதே மாதிரி சூசைட் பண்ணியிருக்கா. அந்த பொண்ணு ராஜமாதாவோட சேம்பருக்கு மட்டும் படிப்பெண்ணா இருக்கிற பொண்ணு தான். இது உங்களுக்கு வியடா இல்லையா அப்படிங்கிறப்போ இந்த டாக்டர் இருந்துட்டு, சார் நான் வந்து டாக்டர் தான், அதுவும் அட்டாப்சி பண்ணப்போ அந்த டெட் பாடியை நான் பரிசோதிச்சு பார்த்து தான் சொல்ல முடியுமே தவிர்த்து நான் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஆஃபீஸர் கிடையாது அப்படின்றவாங்க. இது வந்து கொஞ்சம் அவமதிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற பாடி கார்டு கிரவுன் பிரின்ஸ் கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறப்போ கிரவுன் பிரின்ஸ் இருந்துட்டு இல்லை இவர் வந்து ரொம்ப தைரியமாக சொல்கிறாரு அப்படிங்கிறப்போ இவர் உண்மையை தான் சொல்கிறாரு, நீங்கள் போகலாம் அப்படின்றவாங்க. இவர் வெளியே வந்துடுவார். ஆனால் பாடி கார்டு கேட்பாங்க கிரவுன் பிரின்ஸ் இது வந்து உங்களுக்கு ஓகேவா படுதா, எனக்கு இது சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ கிரவுன் பிரின்ஸ் எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது, நாம் இதை கண்டிப்பாக விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதை இந்த டாக்டர் ஒட்டு கேட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் ராஜமாதாவோட சேம்பரில் இருக்கிற மற்ற பணிப்பெண்கள் எல்லாரையுமே வந்துட்டு அந்த பாடி கார்டு விசாரிக்கிறாங்க. அப்போது ஒரு பணிப்பெண் தரையை தொடச்சிட்டு இருப்பா. அவள் வந்து நம்ம கிரவுன் பிரின்ஸை பார்க்குறான். அவளுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, ஆனால் எப்படி கிரவுன் பிரின்ஸ் கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறமாக அரச மருத்துவர் சாய் வந்து நம்மளோட கிரவுன் பிரின்ஸ் வர சொல்லியிருப்பாங்க. வந்ததும் கிரவுன் பிரின்ஸ் நான் எகேன் அட்டாப்சி பண்ணேன், அந்த பொண்ணு சூசைட் தான் பண்ணியிருக்கா அப்படிங்கிறாங்க. நிஜமாக தான் சொல்கிறீங்களா? ஆமாம் கிரவுன் பிரின்ஸ், ஆனால் அந்த பெண்ணை வந்து யாரோ மர்டர் பண்ண மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஏன் அப்படி தோணுதுன்னு தெரியல கிரவுன் பிரின்ஸ், நான் வேறு இன்னொரு வாட்டி 3வது வாட்டி அட்டாப்சி பண்ணிட்டுமா அப்படிங்கிறப்போ இல்லை மிஸ்டர் சாய் நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும், நீங்கள் பல வருடங்களாக அரசவை மருத்துவராக இருக்கீங்க, உங்களை நான் நம்புகிறேன், நீங்கள் போங்க அப்படின்றவாங்க. சாயும் போயிடுவார். ஆனால் பாடி கார்டு இருந்துட்டு அவ்வளோதான் சாயும் சொல்லிட்டாரு இல்லையா கிரவுன் பிரின்ஸ் அப்படிங்கிறப்போ வாய் மூடி இதுக்கு முன்னாடி ஒரு மர்மம் இருக்குது, என் கூட பேசாமவா அப்படிங்கிறாங்க. இந்த இடம் அப்படியே இருள் சூழுது. நைட் ஆனதுக்கு அப்புறமாக அங்கே ஒரு சேம்பர் இருக்குங்க. அந்த சேம்பரோட பரன் மேலே ஏறி உட்காந்து இவங்க 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்காக இப்போ இங்கே உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் கிரவுன் பிரின்ஸ் அப்படிங்கிறப்போ ராஜமாதாவோட சேம்பரில் நீ எல்லா பணிப்பெண்களையும் விசாரிச்சுட்டு இருந்த சமயத்தில் என் மேலே ஒரு கல் வந்து விழுந்தது. அந்த கல்லை சுற்றி ஒரு பேப்பர் கட்டி இருந்தது. அந்த பேப்பர் என்ன எழுதியிருந்ததுன்னா, இந்த சேம்பரில் நைட் 2nd வாட்ச்க்கு அப்புறமாக பார்க்க சொன்னாங்க. 2nd வாட்ச்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, நைட் டைம் வந்து ஷிஃப்ட் மாறுவாங்க காவலாளிகள் பணிப்பெண்கள் எல்லாருமே. அந்த டைம்ல இந்த சேம்பரில் போய் பாருங்க அப்படின்னு அந்த பேப்பர்ல எழுதியிருந்தது. அதனால தான் வெயிட் பண்றோம் அப்படிங்கிறப்போ அப்படியே பார்த்தாலும் 2nd வாட்ச் டைமும் வந்து மீறி போச்சு கிரவுன் பிரின்ஸ் அப்படிங்கிறாங்க. அமைதியார் யாரோ வராங்க அப்படிங்கிற சமயத்தில் அங்கே ஒரு நபர் வராங்க. அங்கே வர்றது முதல்ல ராஜமாதாவை அப்படியே கூப்பிட்டு வந்து பின்னுக்கு இருந்து ஒருத்தர் ஹக் பண்ணுறாங்க. அவ்வளோதான் இவங்க 2 பேருக்கும் பயங்கர ஷாக் ஆகிடும். இது யார் என்னன்னு தெரியல, இவங்க அப்படியே பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. ஆனால் அந்த பாடி கார்டு மட்டும் லைட்டாக வந்து அசைஞ்சிருவார். அந்த சவுண்ட் வந்து இவங்களுக்கு கேட்டுடும். ஆனால் இவங்க மேலே பார்க்குறதில்ல, இவங்க நல்லா இருட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்காங்க. அப்போ அங்கே ஒரு பூனை போகுமா, ஓகே இந்த பூனை தான் சவுண்ட் மேக் பண்ணியிருக்காட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுதுக்கு 2 பேர் அங்கே இல்லாமல் ராஜமாதா அந்த நபரும் வெளியே வந்துடுவாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமாக பாடி கார்டு கேட்பாங்க கிரவுன் பிரின்ஸ் நான் கண்ட காட்சியை நீங்களும் பார்த்தீங்களா, நம்ம இது உடனே அரசர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறப்போ இவங்க போய் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமாக தான் அவங்க மேலேருந்து கீழே இறங்குவாங்க. அப்போ அந்த இடத்த அப்சர்வ் பண்ணுறாரு நம்ம கிரவுன் பிரின்ஸ். அப்போ அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைக்குது. இது என்னதுன்னு கேட்குறப்போ அக்குபஞ்சர் நீடல். இந்த மருத்துவர்கள் தானே வச்சிருப்பாங்க, அப்போ இங்கே வந்ததும் ஒரு மருத்துவர் தான் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. மருத்துவர்கள்லாம் வச்சிருக்கிற அக்குபஞ்சர் நீடில்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ அங்கே இருக்கிற ஒரு மருத்துவர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கிரவுன் பிரின்ஸ் எல்லாரோட அக்குபஞ்சர் நீடில்ஸ் வைக்கிற பாக்ஸும் வந்து ஒரே ஷேப்பில் இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது என்னோடதுன்னு காட்டுறாங்க. இதே மாதிரி எக்ஸாக்டாக இதே மாதிரி இருக்கிறது தான் அந்த சேம்பருக்குள்ளேயும் கண்டுபிடிச்சி எடுத்திருப்பாரு நம்ம கிரவுன் பிரின்ஸ். ஆனால் இந்த டாக்டர் கிட்ட இது இருக்குது. இப்போ ராஜமாதாவை ஹக் பண்ணது இவர் கிடையாது, ஆனால் இதே மாதிரி ஒன்று தான் இருக்கா நிறையா இருக்கான்னு கேட்குறப்போ அது எனக்கு தெரியாது கிரவுன் பிரின்ஸ், நான் முதல்ல வந்து என்னோட மருத்துவர் படிப்பை முடிச்சுக்கிட்டு இந்த அரண்மனைக்குள்ளே வேலை செய்ய வந்தப்போ எனக்கு அரசவை மருத்துவரான மிஸ்டர் சாய் தான் எனக்கு இது கிஃப்டாக கொடுத்தாரு, எனக்கு மட்டும் கிடையாது. அப்போது யாரெல்லாம் வேலைக்கு சேர்றாங்களோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எல்லாருக்கும் இது கிஃப்டாக கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. நம்ம கிரவுன் பிரின்ஸ் முடிவு பண்ணுறாங்க, அப்போ யாரெல்லாம் வேலைக்கு சேர்ந்தாங்களோ அவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. அதில் யாருக்கிட்ட இந்த அக்குபஞ்சர் பாக்ஸ் அந்த நீடில் இருக்கிற பாக்ஸ் மிஸ் ஆகுதோ அவங்க தான் ராஜமாதாவோட நம்ம பார்த்த நபர் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன முகத்தை பார்க்கல இவரு, ராஜமாதாவோட முகத்தை மட்டும்தான் பார்த்தாங்க. இந்த சீன் அப்படியே கட் பண்ணா அரச மருத்துவர் சாயோட வீட்டை தான் காட்டுறாங்க. இன்னுமே வந்துட்டு மயுனா வந்து பேஷண்ட்ஸ் எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. அதை பார்த்து அவர் கூப்பிட்டு நான் பல வாட்டி சொன்னேன் ஏன் கேட்க மாட்டேன்ற அப்படிங்கிறப்போ அப்பா இல்லைப்பா என் விதி என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு, அந்த சாமியார்கிட்ட நீங்கள் பேசுனதை வந்து நான் கேட்டேன், நான் வந்து கிரவுன் பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அவர் இறந்து போயிடுவார்ப்பா, அதனால அப்படி ஒரு விஷயம் வந்து எனக்கு பண்ண வேண்டாம், என் விதி இப்படி இருக்குது அப்படிங்கிறப்போ நான் ஏன்பா அதை எடுத்துக்கணும், யாரை கல்யாணம் பண்ணாலும் நான் விதவை ஆயிடுவேன் அப்படின்னா அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவர் இறந்து போயிடுவாருன்னு தான்ப்பா அர்த்தம், நான் யாரோட உயிரோடு விளையாட விரும்பலப்பா, உங்கள் பொண்ணாவே நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன், இங்கே வர பேஷண்ட்ஸை கவனிச்சுக்கிட்டு நான் இப்படியே கடைசி வரைக்கும் இருந்துட்டுறப்பா அப்படிங்கிறப்போ இதை பாரு நீ அப்படிலாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது, நான் உன் அப்பா உன்னை நல்லா வாழ வைக்கிறதுக்கான எல்லா வழியும் நான் பார்த்துப்பேன், அதை பற்றி நீ கவலைப்படாத, என் பொண்ணை என் பேச்சை கேட்டு பேசாமல் ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்களும் ரூமுக்கு போகலான்னு வர்றப்போ அதுக்கப்புறமாக இது 2-3 பேர் வருவாங்க. இந்த மருத்துவர் சாய்க்கும் ஒரு பாடி கார்டு இருப்பாங்க, அவங்க தான் கூப்பிட்டு வருவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் சந்தேகமாக இருக்கும் மயுனாக்கு. வந்த பர்சனும் வந்துட்டு இந்த சாய் கிட்ட பேசுகிறப்போ நான் சொன்னதை கரெக்டாக பண்ணிடுவீங்களா, கரெக்டாக பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய பணம் கொடுக்குறேன் அப்படிம்பாங்க.
இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமாக நம்ம மைனாக்கு மனசு கேட்கறது இல்லை. இவங்க ரூமுக்கு வந்துட்டு இவங்க துணிமணியெல்லாம் கட்டிட்டு போக பாக்குறாங்க. அவங்க சர்வன்ட் பொண்ணு கேட்பாங்க என்னம்மா ஏது அப்படின்னு சொல்லிட்டு, என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போற சமயத்தில் பாடிகார்டு பார்த்துருவாங்க. பாடிகார்டை பார்த்ததும் நான் போகணும், நான் இங்கே இந்த நேரத்தில் இப்படி போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கல, அந்த மாதிரி வந்து நீங்கள் இருந்துக்கோங்க அப்படிங்கிற பாடிகார்டு இருந்துட்டு, அப்படியெல்லாம் இருக்க முடியாதுமா, நீ ரூமுக்கு போ அப்படிம்பாங்க. ப்ளீஸ் என் அப்பா நான் நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் அப்பா என்னமோ பிளான் பண்ணிட்டு இருக்காரு, அது என்னன்னு எனக்கு சரியா தெரியல, ப்ளீஸ் அது என்னன்னாலும் சொல்லுங்களேன் அப்படிங்கிறப்ப பாடிகார்டு மறுத்துடுறாங்க. நீங்கள் உங்கள் ரூமுக்கு தான் போகணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. வேற வழியே இல்லாமல் மயூனா எகெயின் இவங்க ரூமுக்கே போயிடுவாங்க. இந்த பக்கமாக எகெயின் அரண்மனைக்குள்ள நம்மளோட கிரவுன் பிரின்ஸ் இல்லை, அவருக்கான உணவு வருது. ஆனால் கிரவுன் பிரின்ஸோட இடத்துல இருந்து பேசுறது கிரவுன் பிரின்ஸோட பர்சனல் மெய்டு. கிரவுன் பிரின்ஸ் மாதிரி அவர் பேசக்கூடியவர் தான். இல்லை எனக்கு பசி இல்லை, எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு பதுக்குன்னு இருக்கு. கிரவுன் பிரின்ஸ் சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரவுன் பிரின்ஸ் எங்கே வந்திருப்பாங்க அப்படின்னா ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மருத்துவர் சாயை பார்க்கறதுக்காக தான். அவர் வீட்டில் இருக்காரு என்னன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பாடிகார்டு அனுப்பிச்சிருப்பாங்க. அவர் பார்த்துட்டு வந்து சாய் வந்து இப்போ வீட்டில் இல்லை, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் வருவாராமா, நம்ம கொஞ்சம் நேரம் பொறுத்து போய் பார்க்கலாம் அப்படிம்பாங்க. இதுக்காக வந்து மருத்துவர் சாயை பார்க்க வந்திருப்பாங்க அப்படின்னா இந்த அக்குபஞ்சர் நீடியில் நீங்கள் தானே கிஃப்டாக கொடுத்தீங்க ஃபர்ஸ்ட் வாட்டி நம்ம அரண்மனைக்குள்ளே வேலைக்கு வர டாக்டர்ஸ்க்கு எல்லாம், அது யாருக்கெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கறதுக்காக தான் வந்திருப்பாரு. அது இப்போ சாய் வீட்டில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா, அதனால சரி நீயும் ட்ரிங்க்ஸ் பண்ண, கொஞ்ச நேரம் பொறுத்து அப்புறம் போய் சாயை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் ஊற்றவே கிரவுன் பிரின்ஸ் அப்படியே மயக்க போட்டு விழுந்துடுவாங்க. கிரவுன் பிரின்ஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாடிகார்டு எடுப்ப வர்றப்போ பாடிகார்டு அடிச்சு போட்டு கிரவுன் பிரின்ஸ் அங்கிருந்து கடத்திடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேங்க. ஒரே ஒரு எபிசோட் மட்டும் தாங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு 5-6 எபிசோட் போட்டுங்க, அதுக்கப்புறமாக கம்பைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1 hour வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் ஃபேமிலி ஃபங்க்ஷனில் கொஞ்சம் பிஸியாக இருக்கேங்க. 25 நிமிஷம் 30 நிமிஷம் அப்படின்னா சீக்கிரமாக எடிட் பண்ணிடலாம். 1 hour வீடியோனா எடிட் பண்ணுறதுக்கும் கஷ்டம், அதனால தாங்க.